வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். நீண்ட கால கோரிக்கையை ஏற்று நரிக்குறவர் மற்றும் இருளர் பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதில் சில நிகழ்ச்சி சம்பவங்களும் அரங்கேறின. எதிர்பார்ப்புகள் நிறைவேறிய மகிழ்வில் முகம் நிறைந்த புன்னகையோடு காட்சியளிக்கின்றனர் இந்த நரிக்குறவர் மற்றும் இருளர் பழங்குடியின மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள பூஞ்சேரி கிராமத்தில் வசிக்கும் இவர்களின் 25 ஆண்டு கால கனவு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் நடவடிக்கையால் நனவாகியிருக்கிறது. வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை என எவ்வித அடிப்படை ஆவணங்களும் இல்லாத நிலையில் பொருளாதார உதவிகள் கிடைக்காமல் இங்குள்ள 252 குடும்பங்கள் சிரமப்பட்டு வந்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று சுமார் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். ஒரு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா, மேலும் பலருக்கு சாதி சான்று, குடும்ப அட்டை, வங்கி கடனுதவி உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டுள்ளன. பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக அங்கன்வாடி மையமும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கூடுதலாக 2 வகுப்பறைகள் கட்டவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நடந்த நிகழ்வில் சில நிகழ்ச்சிக்குரிய சம்பவங்களும் அரங்கேறின. கோயிலில் அன்னதானம் வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பிய நரிக்குறவர் இன பெண் அஸ்வினி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஊசி பாசி மணிகளை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருமதி அஸ்வினி அவர்கள் தம் அன்பு மேகத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒரு 4 மாசம் நடத்த வேண்டியிருக்கும். ஆபீஸ்ல 2 நாள்ல ஐயாவே கையில கொடுத்தாங்க. எங்க குடும்ப அட்டை பட்டாவும் மொத்தம் எங்க மனுஷன ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஆதரவு இல்லாம இருந்த நாங்க இப்ப எங்களுக்கு எல்லா ஆதரத்துக்கு கிடைச்சனால நாங்க இப்ப மனுஷன ஒரு ஈகோல வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும், அமைச்சருக்கும் நன்றி சொல்லணும். நலத்திட்ட உதவி பெற்ற சிலர் மேடையிலேயே முதல்வரோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். நலத்திட்டங்கள் வழங்கிய பின் பயனாளர்களிடம் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். முதலமைச்சர் தனது வீட்டிற்கு வருகை தர வேண்டும் என நலத்திட்ட உதவி பெற்ற அஸ்வினி திடீர் கோரிக்கை முன்வைக்க அதனை தட்டாமல் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அருகில் உள்ள அஸ்வினியின் குடியிருப்புக்கு நடந்தே சென்றார். அஸ்வினியின் வீட்டிற்குள் சென்று இருக்கையில் அமர்ந்த முதலமைச்சர், உங்கள் கோரிக்கை எல்லாம் நிறைவேறிடுச்சா, சந்தோஷமா என கேட்க அஸ்வினி மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனார். முதலமைச்சர் நடந்து சென்ற வழியில் ஏராளமானோர் அவரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட மு.க. ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மாமல்லபுரத்தில் வசித்து வந்த தாங்கள் 25 ஆண்டுகளுக்கு முன் கருணாநிதி ஆட்சியில் இந்த இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் இப்போது ஸ்டாலின் அந்த இடத்துக்கு பட்டா வழங்கியிருப்பதாகவும் கூறி நரிக்குறவர் மற்றும் இருளர் இன மக்கள் நெகிழ்ந்தனர். முதலமைச்சரின் வருகை தங்கள் பகுதியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் முருகேசன். வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம்.
இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம்.